அவர் மறுபடியும் கண் முழிச்சார். அதே ரூம், அதே பெட். ஆனால் இந்த முறை அவரால் ஒரு இன்ச் கூட அசைய முடியல. இதுக்கு பேர் தான் ஸ்லீப் பேரலிசிஸ். உங்கள் மைண்டு முழிச்சிருக்கும், ஆனால் உங்கள் பாடி மட்டும் தூக்கத்தில் இருக்கும் ஒரு நிலை. அவரால் பேச முடியல, கத்த முடியல, கைகால்களை கூட அசைக்க முடியல. மனசு மட்டும் எந்திரிடான்னு கதறுது. அப்போ அவரோட ரூம் கதவு மெதுவாக திறந்துச்சு. உள்ளே வந்தது ஒரு உருவம். அது ஒரு மனுஷ உருவமே இல்லை. கருக்கருன்னு ஒரு ஷேடோ மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முகம், உடம்புன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் அதோட ப்ரெசன்ஸ் அந்த ரூமோட டெம்பரேச்சரை சட்டுன்னு குறைச்சிது. அந்த நிழல் உருவம் மெதுவாக நடந்து வந்து அவரோட பெட்டுக்கு பக்கத்தில் நின்றுச்சு. பயத்தில் அருணுக்கு இதயமே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. அந்த உருவம் மெதுவாக குனிஞ்சு அவரோட நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துது. ஒரு பெரிய மலையை தூக்கி நெஞ்சில் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அவரால் மூச்சு விட முடியல. மரணம் கண் முன்னாடி தெரிஞ்சுது. அந்த உருவத்தோட கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல 2 சிவப்பு புள்ளி மட்டும் தெரிஞ்சுது. அது ஒரு ஆவியா, பிசாசா, இல்லை அவரோட பயமே உருவாக்குன ஒரு உருவமா? கேரளா கதைகள் சொல்கிற யக்ஷியா, எதுவாக வேணா இருக்கட்டும். அந்த நொடியில் அருண் தன் வாழ்க்கையோட கடைசி நொடியில் இருக்கிறதா ஃபீல் பண்ணான். முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.